வருமானத்தை மறைத்ததாக கூறி விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. வருமானத்தை மறைத்ததாக தவிக தலைவர் விஜய் மீது இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கில்தான் தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன, தற்பொழுது என்ன காரணத்தை முன்வைத்து இது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஜயின் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல புலி படத்திற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று தெரிய வந்தது. இதை அடுத்து வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து 2022ஆம் ஆண்டு வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு ஏற்கனவே ஒரு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில விஜயினுடைய அந்த வழக்கு இன்றைக்கு இறுதி விசாரணைக்கு வந்தது. நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு இந்த விசாரணை நடந்த போது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், சட்டப்படி அபராத உத்தரவு 2019ஆம் ஆண்டுக்கு முன்பே பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் காலதாமதமாக வருமான வரித்துறை 2022ஆம் ஆண்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இதை மறுத்து வருமான வரித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், வருமான வரி மதிப்பீட்டு எதிர்த்த அப்பீல் முடிந்த பிறகு 6 மாத கால அவகாசத்துக்குள்ளேயே இந்த அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான். விஜய் தாக்கல் செய்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் வருமான வரித்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.